உள்நாட்டு அகதிகளா தமிழர்களே இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களே வந்து அவங்க இந்த எஸ்ஏஆரில் இருக்க குளறுபடி எனக்கு புரியாத சில விஷயங்கள் இதில் முன்வைக்கிறேன். ஆனால் இதை தெரிஞ்சுட்டு நாளைக்கு முழு விவரம் போடுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இது எம்டி ஃபார்ம். இந்த ஃபார்மில் வந்து நம்மளோட பேர், நம்மளோட முன்னாடி இருந்த சட்டமன்றத்தை எங்கே நம்ம ஓட்டு போடுறோம் அந்த விவரங்கள்லாம் இருக்குது. இதில் என்ன ஃபில் பண்ணி கொடுக்குறாங்கங்கிறதுனா அதுதான் இதில் இருக்குது. ஸோ எங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ஓட்டர் ஐடியில் அந்த விவரங்களை கரெக்டாக எழுதி கொடுக்குறோம். இப்போ என் கூட அம்மாவை பார்த்துக்கிற ஒரு நர்ஸு, அவங்களோட இது. ஸோ அவங்களோட விவரம் இதில் எழுதியிருக்கு. அது எல்லாமே வந்து ஆதார் கார்டுலேயும் பழைய ஓட்டர் ஐடியிலையும் இருக்குது. அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் தொலைஞ்சு போச்சு இல்லைன்னா அவங்க கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு, அவங்க இது வாங்கிறதுக்குள்ள வேலைகள் செய்யணும். எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாதவங்க என்ன பண்ணணும்? ரெண்டாவது, இவங்களோட கணவர் இறந்துட்டாரு. ஸோ இதுவும் அதில் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுவும் இல்லைன்னா அதில் வந்து ஃபில் பண்ண முடியாது. எங்கள் அம்மாவுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் கேட்டேன் நான். 10 வருஷமாக எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பழைய ஓட்டர் ஐடி வந்து ஆந்திராவில் வேலை பார்த்தோம்னா அங்கே தான் இருக்குது. அந்த ஓட்டர் ஐடி எப்பயோ தொலைச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எஸ்ஏஆர் பற்றி உள்ள சில கருத்துக்கள் படித்தேன். முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அழகாக புஸ்தகம் இருக்காங்க. ஆனால் என்ன அதில் குளறுபடின்னு எல்லாமே அவங்களே இங்கிலீஷில் தான் இருக்காங்க. அவங்களோட தமிழ் காப்பி போட்டாலும் தெரியல, எனக்கு இதான் கையில் கிடச்சிச்சு. இந்த மாதிரி சிலர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் அகதியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா வந்து அதை தான் கேட்டாங்க. போன தடவை எலெக்ஷன் நின்னியே உனக்கு நான் ஓட்டு போட முடியலையே, இந்த தடவையே நான் ஓட்டு போடுவேனா, போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு அதுக்கு பதில் இல்லை. ஸோ நம்ம வெளியிலேருந்து வேலைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, சென்னையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அரசாங்கம் வந்து லீவ் போட்டுட்டு அங்கே போய் அந்த ஓட்டர் ஐடியை மாற்ற சொல்கிறாங்க. எப்படி அவங்க போவாங்க? ஏற்கனவே குழந்தைகள் இங்கே ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க இதுக்காக லீவ் போட்டு போய் அங்கேருந்து பதிவு பண்ணிட்டு ஓட்டுக்கும் அங்கே போகணும் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கு. எனக்கு என்னமோ அது கொஞ்சம் உதைக்குது. ஏன்னா நானே போக மாட்டேன். என் கூட என்னோட ஆஸ்பத்திரியில் இருக்க வேலை பண்ணுற நர்சஸ்லாம் லீவ் போட்டுட்டு அவங்க பணத்தை செலவு பண்ணி அங்கே போய் 1 நாள் 2 நாள் 3 நாள் தங்கியிருந்து வந்தால் எங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேலைகள் இதுவாகும்ட்டு நானே லீவ் கொடுக்க மாட்டேன். பட் அரசாங்கம் லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால தான் எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியோ இல்லை சீமானோ இல்லை தாவேக்காவோ எதுக்குறாங்கிற வந்து எலெக்ஷன் கமிஷன் உண்மையாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரியல. நான் தீவிர அரசியல்வாதி, 12 இயர்ஸாக இருக்கிற ஒரு எலெக்ஷன் நின்று அனுபவம் இருக்குது. ரெகுலராக வந்து மக்களை பற்றி உள்ள சிந்தனையில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மக்களை தினம் சந்திப்பேன். மக்களோட கஷ்டங்களை வந்து ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கே இது புரியலைன்னா அப்போ பாமர மக்களுக்கு எப்படி புரியும்? இன்னும் இப்போ தான் 18 வயசு ஆகி வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. இதுக்காக நான் 2 நாள் லீவ் போட்டால் எனக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து பொருளாதார நஷ்டம் இருக்கும். உதாரணத்துக்கு சென்னையில் நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. வாடிப்பட்டியில் இருக்க கொத்தனார்கள் இங்கே சென்னையில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 1500லேருந்து 2000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த 2000 விட்டுட்டு ஊருக்கு போய் இதை மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளில் எப்படி மாற்ற முடியாது. அங்கே போனால் 1 நாள் 2 நாள் இருக்கணும். ஸோ 4000 ரூபா அவங்களுக்கு நஷ்டம். இது தவிர எலெக்ஷன் அன்றைக்கும் கட்டாயம் வந்து அங்கே போவாங்க. ஆனால் இங்கே சென்னையில் வீடு கட்டுறது கடன்னு எனக்கு கட்டிகிட்டே தான் இருக்குது. அதனால் இதை தான் வந்து ஒருவேளை இந்த எதிர்கட்சிகள்லாம் சண்டை போடுறாங்களாங்கிறது எனக்கு உள்ள சிந்தனை இருக்குது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறனால இதை நான் தலைமையில் கேட்கணும். அண்ணாமலை தான் இதுக்கு தலைமையில் உள்ள பொறுப்பாளர். இதை வந்து விவரமாக நீ கேட்டுட்டு நாளைக்கு வீடியோவில் அதை பதிவு பண்ணுறேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உள்நாட்டு அகதிகள் தான் சில தமிழர்கள் உணர்கிறாங்க. உள்நாட்டு அகதிகளாக தான் தெலுங்கு மக்களும் வடநாட்டு மக்களும் இங்கே பல வருஷமாக 10 வருஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இங்கே ஓட்டு போடுற உள்ள உரிமை இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு தவறு. இதை எப்படி நம்ம சீர்திருத்தணும்னு பார்க்கணும். இல்லை இதுக்கு நிறைய அவேர்னஸ் கொண்டு வரணும் எலெக்ஷன் கமிஷனா, இல்லை எல்லா கட்சிகளும் இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். திமுகவே எடுத்துக்கோங்க. கலைஞருக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது திருவாரூர் தான் எம்எல்ஏவாக நின்னார். ஸோ ஓட்டோ வந்து அங்கே வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் அங்கே போய் ஸ்டாலின் போய் அதை இறந்துட்டாங்கன்னு நீக்குவாங்களா, இல்லை எஸ்ஐஆரில் அது நீக்கப்படுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் சில எங்கள் அம்மா என் கூட இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நான் பண்ணணுன்னா, இப்போ நான் போய் அவங்க முன்னாடி நெய்வேலியில் இருந்தாங்க, இன்னொன்று அதுக்கப்புறம் வேற எங்கேயோ ஆந்திராவில் இருந்தாங்க, அங்கே போய் நான் பார்க்கணும். ஏன்னா அவங்க கையில் ஓட்டர் ஐடி கிடையாது, வயசானவங்க, அவங்ககிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. இவங்க இதை எப்படி கொண்டு வரணுங்கிறது வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். இப்போ அவங்க வந்து உண்மையாகவே குடிமகளா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? ஸோ அதை ஒரு வேலையாக எடுத்து பண்ணணுமா? இந்த எஸ்ஐஆரில் இருக்கிற குளறுபடி சந்தேகங்கள், இதை நீங்கள் எனக்கு தீர்த்து வைங்க. நான் நாளைக்கு இதே இது ஒரு வீடியோ போடுறேன். அது பார்ட் 2வாக வச்சுக்கோங்க. இது என்னன்னு தெளிவாக கேட்டு போடுவோம். இல்லை இதில் இருக்கிற முக்கியமான நபர் நம்ம ஏரியாவில் யார் இருக்கார் பார்த்து அவங்க இதை பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். கரெக்டாக நம்மளால் பண்ண முடிஞ்சுன்னா
நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேரளா இருந்து வேலை பார்க்குறவங்களோ இல்லை நம்ம கூட வந்து புதுசாக குடியேறினவங்க இங்கே 5-6 வருஷமாக இங்கேயே இருந்து இங்கேயே வந்து ரேஷன் கார்டு மாற்றிட்டு இங்கேயே இருக்கிறவங்க இல்லாட்டி ரேஷன் கார்டு மாற்றினாலும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஓட்டுரிமை நம்ம கொடுக்க முடியுமா இல்லை ஓட்டுரிமைக்கு அவங்க என்ன செய்யணும் இல்லை நம்ம வந்து அவங்கள ரொம்ப பிஸியாக இருக்காங்க இல்லை ஒரு ஏழ்மையாக இருக்காங்க அவங்களால முடியலன்னா நமக்கு என்ன செய்யணும் பொதுமக்களாக நாம் எல்லாரும் ஓட்டு போடணும் நம்ம வந்து 100% ஓட்டு விழணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதனாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% வந்து ஓட்டு போட மாட்டாங்க இப்போ பீகாரில் 65 லட்சம் பேர் வந்து ஓட்டு அவங்க பேரே இல்லை அப்படின்னு எஸ்ஏஆர்லேருந்து 65 பேரை நீக்கம் பண்ணிட்டாங்க பீகாரில் இருக்கவங்களும் இங்கே வந்து அப்போ வேலைக்கு வந்திருந்தாங்க ஒரு அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேராவது தமிழ்நாட்டில் வந்து பீகார் தொழிலாளர்கள் இங்கே இருப்பாங்க நான் கொஞ்சமாக சொல்கிறேன் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் பேர் பெங்களூரில் இருப்பாங்க கொஞ்சம் பேர் டெல்லியில் இருப்பாங்க கொஞ்சம் பேர் பாம்பேயில் இருப்பாங்க ஸோ பீகாரில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறனால இதுக்காக அவங்க லீவ் போட்டு பண்ண மாட்டாங்க அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணுமா கொடுக்கூடாதா அப்போ அவங்க 10 வருஷமாக எங்கே இருக்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும் அப்போ எஸ்ஐஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு பீகாரில் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்கணும் கொடுத்துக்கூடாதா இல்லை அங்கே இல்லைன்னா இப்போ இருக்கிற இடத்துலையாவது அவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ எங்கே அவங்களுக்கு உரிமை இருக்கோ அங்கே கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பை உருவாக்கணும் ஏன்னா எல்லா இந்தியர்களும் சேர்ந்தாதான் இந்த நாட்டை மேம்படுத்த முடியும் ஸோ இந்தியர்கள் குடிமகனாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் கட்டாயம் ஓட்டுரிமை இருக்கணும் அந்த ஓட்டுரிமை வந்து அதில் இருக்கிற குளறுபடிகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இன்னொன்று எளிமையாக்கணும் இப்போ இது எப்படி ரொம்ப எளிமையாக இருக்குது ஃபில் பண்ணி கொடுத்தா பட் இதே இவங்க நர்ஸாக இருக்கிறவங்க எங்கள் இதில் வந்து சென்னையில் 113 வார்டில் அவங்களுக்கு ஓட்டு ஆனால் நான் எலெக்ஷனில் நிற்கும் போது 110 சார் உங்களுக்கே என்னால் ஓட்டு போட முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க இதுதாங்க இப்போ இருக்க உண்மையான நிதர்சனம் இதை போய் நம்ம மாற்றுறோன்னா பக்கத்து வார்டு 4 தெரு இதை மாற்றுறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இதை வந்து யார் பண்ணணும் இல்லை இதை பண்ண முடியாதா இல்லை வந்து அதுக்குள்ள எளிமையாக இருக்கிற இதை வந்து நம்ம உருவாக்கணும் மோஸ்ட்லி ஆன்லைனில் பண்ணாலே போதும் நீங்கள் ரெசிடென்சி இங்கே காமிக்கிறதுக்கு என்ன இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க உங்களோட இதை காமிச்சிங்கன்னா போதும் ஆதார் கார்டை போய் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதுங்க இந்த வீட்டில் தான் இருக்கிறோன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் மாற்றிட்டோம் இப்போ ஓட்டர் ஐடி எப்படி மாற்றணும் அதுவும் எஸ்ஐஆரில் இப்போ வந்து இது வந்து ரொம்ப கெடுபடியாக பிடிக்கிறாங்க அதனால இதை எப்படி மாற்றுறவங்கட்டு தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும் இல்லையா இதை தான் என்னோட கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து இதில் பதிவிடுங்க நம்ம இது மற்றவங்களுக்கு இதை தெளிவுபடுத்துவோம் ரெண்டாவது நானும் என்னோட முயற்சியில் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் போய் அங்கேருந்து முடிஞ்சால் ஒரு லைவ் போடுறேன் இதில் கெடுபடி இருந்துச்சுன்னா நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் போடுறோம் சார் உங்கள் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு இருக்குது இதை எப்படி ஒரு சீர்திருத்தம் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க டிவியில் வந்து அவங்க கட்டாயம் சொல்லணும் எந்தெந்தெல்லாம் சொந்த ஊர்லேருந்து இங்கே ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிறீங்களா இல்லை இத்தனை வருஷத்துக்கு மேலே இருக்கீங்களா நீங்கள் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் உங்கள் ஆதாரை பதிவு பண்ணிவிட்டு அந்த ஆதார பதிவு உங்களுக்கு இங்கே ஓட்டை மாற்றுக்கிறதுக்கு வழிவகுக்கணுங்கிறதா என்னோட கருத்து நீங்கள் அதில் புதுசாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பதிவிடுங்க வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம்